டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சேலம் அருகே கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது பாம்பு கடித்ததால் மாணவர்கள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பள்ளியை சுற்றிலும் காடு போல வளர்ந்துள்ள புதர்களை அகற்ற அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். நம்ம கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி சார், நாங்கள் பக்கத்தில் தான் சார் வசிக்கிறோம். நேற்று காலையில பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க, வழக்கம் போல ஸ்கூல் போயிருக்காங்க. கிரவுண்டு கிளாஸ் ரூமுக்குள்ள போயிருக்காங்க சார். உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பு ஏதோ உள்ள இருந்திருக்கும் போல. காலை தெரியாம கால் வச்சு மிதிச்சுட்டான். கால் மிதிச்சா காலில் அவனுக்கு கடிச்சிருச்சு. இன்னொரு பையன் தட்டி விட்டுருக்கான், அவன் கையிலையும் கடிச்சிருச்சு சார். அப்புறம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் தவிர வேற யாருக்குமே தெரியாம போயிருக்குது. பேரண்ட்ஸ் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பார்த்தா ஸ்கூலை சுற்றியும் பாத்தீங்கன்னா வெறும் புதரண்டி போய் இந்த கோழி குடல் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறது. சுடுகாடு பக்கத்துல இருக்குது. அரசு ஆரம்ப சுகாதார நிலைய குடியிருப்பு இருக்குதுங்க. அது பள்ளிக்கூடத்தை ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க. அது பூரா வெறும் புதாருங்க. அது இது வரைக்கும் இந்த பேரூராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறதே கிடையாதுங்க. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.